பாருங்க, இப்போ சப்பாத்தி போட்டுக்கிறோம். நான் இதில் 2 மெத்தடு போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறதும் போட்டிருக்கேன். சப்பாத்தியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணி கட் பண்ணி வைக்கிறதும் நான் போட்டிருக்கேன். 2 இதுவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ செய்யலாம். இன்னும் கூட ஷேப் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படி கூட நீங்கள் மாற்றி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடுவாங்க, ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி ஷேப்ஸை பார்த்து. இதில் வந்துங்க நான் இதை சுடுறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணல. கீ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக இந்த 2 பக்கமுமே கீ தடவிட்டு வேக வச்சுருக்கேன். அப்போ வந்து அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதுவும் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு